வணக்கம் தோழர்களே, உங்களுடைய ஆதரவுடன் முதலாக எனது முதல் வீடியோவை வெளியிட விரும்புகிறேன். உங்களது ஆதரவை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எனது ஆடியோவிற்கும் எனக்கும் ஆதரவளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நேராக பிக் பாஸ்க்கு தான் போகிறோம். பிக் பாஸ் தானே நம்ம இப்போ ரொம்ப கழுவி ஊற்ற முடியும். அதனால் இப்போதைக்கு என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோவில் நான் பிக் பாஸை தான் பற்றி தான் பேச போகிறேன். அதுலேயும் இருக்கக்கூடிய மைனஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் பொறுத்தவரையிலும் எல்லாமே மைனஸாக தான் போயிட்டுருக்கு. எல்லாம் பைத்தியக்கார கூட்டம் அங்கே இருக்குது. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க, போட்ட செட்டு ஒரு வேளை கீழ்ப்பக்கம் இதில் போட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு பெரிய டவுட் இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாமே பைத்தியங்களாகவே இருக்குது. அதுக்கு சீஃப் டாக்டர் நம்ம விஜய் சேதுபதி சார் தான். பாவம், அவரும் அந்த பிக் பாஸை சேர்ந்து படுற அவஸ்தையை பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 பைத்தியம், நடிப்பு பைத்தியம் நம்ம திவாகர். எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறாரு. அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவர் யாரையும் பேச விட மாட்டேன்றாரு. ரெண்டாவது விஜய் பார்வதி பைத்தியம். இந்த பார்வை இருக்கே, அதை திருத்தவே முடியாது. ஏன்னு கேட்டால் நிறைய வீடியோஸ் நாம் அதை பற்றி பார்த்துருக்கோம். அதனால் விஜய் சேதுபதி இல்லை, யார் வந்தாலும் அந்த அம்மாவுடைய கேரக்டரை யாராலையும் மாற்ற முடியாது. மூணாவது கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்கக்கூடிய வியன்னா. அந்த அம்மாவையெல்லாம் நம்ப முடியாது. எந்த டைமில் எப்படி வேணால் மாறும். இதில் ஒரு 5 பைத்தியங்கள் மட்டும்தான் தேருது. அதில் முதல் விஜய் பார்வதி, ரெண்டாவது சபரி, மூணாவது கனி, நாலாவது வியன்னா, 5வது திவாகர். மீதி எல்லாமே டேஞ்சரான பைத்தியங்க தான். இது 5 மட்டும் காரிய பைத்தியங்க. இருக்கிறதுலே 2 இப்போ 3 பைத்தியத்தை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஓடிடுச்சுங்க. இப்போ திருப்பி ஏதோ இன்பேஷண்ட் ஒரு 6 என்னமோ உள்ளே வரா அப்படியா. பார்ப்போம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இந்த தடவை மாதிரி ஒரு மோசமான பிக் பாஸை இதுவரையிலும் இந்த 8 நடந்து முடிஞ்ச 8 பிக் பாஸ்லையும் நாம் ஃபேஸ் பண்ணதே இல்லை. சாதாரணமாக ரயான் சண்டை போட்டதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சுது. விஜய் மர்மா நான் உன்னை வெளியில் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் ஒரு பிக் பாஸில். அதுக்கு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா இங்கே இருந்த 20 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த 17 பேர் படுத்துகிற பாடு இருக்காங்க பாருங்கள். இந்த 3 பேர் போன பிற்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஆதிரை அது அதுக்கு மேலே இருந்தது. அது நம்மளையெல்லாம் சொல்லுது, சரியான வாக்களிக்க உங்களுக்கெல்லாம் தெரியலன்ட்டு. இதுக்கு சீரியல்லையும் நடிக்க தெரியல, பிக் பாஸ்லேயும் நடிக்க தெரியல. தேவையில்லாமல் அந்த எஃப்ஜே கூட போய் பேரை கெடுத்துக்கிட்டாச்சு. அந்த எஃப்ஜே என்னடானா கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. லேடின்னு கூட பார்க்காம அந்த ரம்யாவை போடின்றான். அவனுக்கு ஒன்றும் ரெட் கார்டு கொடுக்கல. இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு கல்ச்சரோ ஒரு இதோ நிச்சயமாக பிக் பாஸில் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், இவங்களில் ஈவெண்ட் பண்ணுறாங்களா அடிச்சுக்கிறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் காயம் சகஜமாக இருக்கு. ஆனால் அந்த ரயான், முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்களுக்கெல்லாம் இருந்த அந்த புத்திசாலித்தனமும் அந்த ஸ்ட்ராங்கும் அந்த ஸ்ட்ரென்த்தும் இந்த தடவை 20 பேருக்குமே கிடையாது. அவங்க 20 பேரால் பிக் பாஸ் பார்க்குற ஆசையை எல்லாருக்கும் விட்டு போச்சு. இதில் நல்லதே இல்லை. இதுக்கப்புறமா அந்த அஜய் பார்கவா, அதுக்கப்புறமா திவ்யா கணேசன்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வந்த பிற்பாடாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. அதனால் தயவு செய்து ஓட்டு போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம ஓட்டு போடணுங்க. இப்போ என்னடான்னா, அந்த கானவ் வினோத் அந்த ஆள் பண்ணுற அட்ராசிட்டி பாவம் திவாகர். அவருக்கு பின்னால் நின்றுக்கிட்டு அவரை பேச விடாமல் எல்லாம் ரகலை பண்ணிகிட்டே இருக்கிறார். அது என்னமோ அவருடைய ப்ளே விட்டுடலாம். அடுத்தது அவருக்கு பின்னால் எந்த விதமான திறமையும் இல்லாத அந்த கம்ரான், அதுக்கப்புறம் சபரி, அதுக்கப்புறம் அவர் யார் பிரவீன், இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி இருந்தால் அவர் என்ன தான் பண்ணுவார் பாவம். அவங்கள பார்ப்பாரா
இல்லைன்னா அவருடைய நடிப்பு திறமை, நடிப்பு சக்கரவர்த்தி அவர் அதை டேலண்ட்டை காட்டுவாராம். இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிங்க? பாவம் இல்லைங்க அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டாக்டரு, நான் மேனர்ஸ் இருக்கிறவன்னு 1000 தடவை சொல்கிறாரு. ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அதனால் தயவு செய்து பார்த்து ஓட்டு போடுங்க. எல்லாமே நெகட்டிவ் ஓட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. 1,00,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது கம்ரானுக்கும் வினோத்துக்கும் கம்ரானுக்கும். அப்படின்னா மக்கள் எதை விரும்புகிறாங்க? இந்த மாதிரி அடிதடியவா? இல்லாட்டினாக்க ரொம்ப ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் 8 எந்த பிரச்சனையும் இல்லாத கரெக்டான ஜென்டில்மேன் கேம் ஆடினாங்க அவங்களாம். இவங்க அப்பா பயங்கரமாக இருக்குங்க எல்லாமே. இவங்கள பார்த்தாவே உண்மையிலேயே சொல்கிறேன், ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏன்னா ஒட்டிக்கேள அவளை